மூத்த பதறியும் எல்லாம் நனைஞ்சு போட்டு இதான் வந்து ஏறல ஏறல பிடிக்கல ஏறல குட்டியில பிடிக்கிறாங்க குட்டிய இஞ்சி பாருங்க நான் கை வச்சோடனே நம்ம எரியுது பாருங்க 3 மாத பிள்ளைக்கு தான் காணும் சீலா மீன் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அது ஒரு ஜீதையம் வந்து கறி காய்ச்சி பானோட சாப்பிடவே அதோட ஒரு டேஸ்ட் வந்துட்டு ஒன்றுமே இல்லை நான் இல்லை மாவண்டி பண்ணிக்கணும் மிஞ்சி பாருங்க பொறிச்சு எடுத்துட்டாங்க இவ்வளோ அதே மாதிரி கழுவு ஒன்று மாடிவா கறியை விட்டாங்க வெப்பமே இப்படியே வந்துட்டு கெக்லுமைக்கு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது நான் உடனே பிடிச்ச மீன் பொரியா சாப்பிட அடுத்த டைம் கடற்கரை போகணும் போல. அனைவருக்கும் வணக்கம், நான் விதுஷன். ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு அச்சிவேலியில் ஒரு இடத்துல நிற்கிறோம். மதுளைக்கிட்ட நிற்கிறோம். உண்மைக்கு வந்துட்டு ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே இன்றைய தினம் அதாவது நேற்று இரவுல இருந்து வந்து ஒரு சிந்தனை ஓடிச்சுன்னு சொன்ன மைண்டில் அதாவது வந்துட்டு ஏரல் அதாவது கயந்த நாக்கள் வந்துட்டு ஏரல் எல்லாம் வந்து கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. கயந்த நாக்கள் வந்து ஏரல் எல்லாம் கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. அதுவும் பானோட இப்போ சாப்பிட வந்து எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நாங்களும் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம்னு சொல்லி. அன்றைக்கு நான் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் வந்து நாங்கள் அந்தண்டு வந்துட்டு மச்சம் சாப்பிட மாட்டோம். 2 தரம் போய் எடுத்துகிட்டு வந்தவங்க 2 தரம் வந்துட்டு கொண்டு வந்த டைம் நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம். அதாவது வந்து திங்கள் கொண்டு வந்த வினம் அப்புறம் ஞாயிறு கொண்டு வந்த வினம் 2 நாளும் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். பங்குனி திங்களால் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லி போட்டு ஈரல் வந்து எடுத்து போட்டு அப்படி வந்து சாப்பிடல. அது என்ன இன்றைக்கு இன்னும் டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஈரல் இருந்தாலும் வேண்டி பானோட சுரச்சுர பண்ணி சாப்பிடுவோம். வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி வந்து நாங்களும் இன்றைக்கு செய்வோம். அதான் நீங்களுமே பார்க்க போறீங்க. தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போறாக்கு முடிஞ்சாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ணுவோம்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் வந்து உடனுக்குடனே வரும். உண்மைக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் நார்மலாக போய் எங்களால் முடிஞ்ச அளவில் வந்துட்டு கொஞ்சம் ஏரியில் எடுத்துன்னு அஜியில் தம்பி மகியம் வந்து கூட்டிட்டு ஏன்னு சொன்னா உண்மைக்கு அவனும் வந்தானா இருந்தா வந்து கொஞ்சம் பலத்தை வந்து கிண்டி ஒரு கொஞ்சம் ஏரியில் கூட எடுத்துருவானே அதால வந்துட்டு திறமையுமே நாங்கள் காட்ட போகிறோம். தொடர்ச்சி அதை பார்த்து வந்துருக்கோம். இப்போ நாங்கள் வரைக்கில் வந்து இங்கேருந்து போகிறோம். நாங்கள் இப்போ வாகனம் சர்வீஸ் போட்டு வந்தாங்க. வந்த இடத்துல வந்து இன்ட்ரோ எடுத்துருக்கோம். நேரம் சரியாக வந்து 6 மணி. நேரத்தை வந்துட்டு மிக ஒரு பொக்கிஷமா வந்து பார்க்கணும். அப்படி நேரத்தை பொண்ணா வந்துட்டு பார்த்துருக்கணும். ஏன்னு சொன்னா 1 மணி நேரத்துக்குள்ள நாங்களுக்கு அங்க போய் பீச்சுக்கு போய் பீச்சில் வந்துட்டு ஏரலை கிண்டி கொண்டு 1/2 மணி நேரத்துக்குள்ள இங்க வரணும். வந்து ஏரெல்லாம் சாப்பிடணும். அதை தான் நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் டைமை கொஞ்சம் நாங்கள் நேரம் ஒரு சிக்கனமாக வந்து பயன்படுத்த போகிறோம். அதுதான் நீங்கள் போய் பார்க்க முடியும். வேட்டைக்கு வந்து அம்மா 30 நிமிஷமா ஒரு தோட்டத்துக்குள்ள இறங்கி அதுக்கு வச்சுக்கலாம் கரையெல்லாம் காய்ச்சி சாப்பிடாம வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து தொடச்சி அந்த வீடியோ பாருங்க. நான் மதியத்துலையும் சாப்பிடல, இதுக்காண்டி தான் என்ன சொன்னால் ஏரல் எடுத்து சாப்பிடணும்ன்றதுக்காண்டி தொடச்ச பிறகு உண்மைக்கு வந்து ஏமாற்றம் பெறுதோ இல்லாட்டி அங்கே நிறைய செய்யறேன். அதால வந்து நீங்களுமே பார்க்க போய் தொடச்சி அந்த வீடியோ பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ 10 நிமிஷம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரி சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் என்ன சொல்லி போய்க்கலாம் பார்ப்போம். நாங்கள் கடற்கரைக்கு வந்தாச்சு. கடற்கரைக்கு வந்துட்டோம். பாருங்க நாங்கள் ஏரல் எடுக்கிற போகிறோம். ஏரல் வேற ஆகுது. அப்போ நிற்க மாட்டோம். அப்போ நண்டு அடிக்கிறான் பேர் போனபடி போன வச்சு
காணும் பாங்க ஏறு எடுத்து கொண்டு நிற்கிறோம் காணுமோடா அண்ணா பக்கம் வருது சரி பாதி நாங்கள் இதான் வந்து ஏறல நிறைய எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள் இங்கே மூத்த பதத்தையும் எல்லாம் நனைஞ்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய எடுத்துட்டேன் கையில் தான் கூட எடுத்து என்ன இது ஏரில் பிடிக்கல ஏரில் குட்டியில் பிடிக்கிறாங்க கிட்டு கண்டு இப்படி கண்டு எடுத்து போங்க இப்படி ஒரு ஏரியா சாப்பிடுவோம் மெம்மியா ஆனால் கடையில் விற்கிறேன் அப்படி ஏதோ எடுத்து அஞ்சு பாருங்க கிட்ட கொண்டு காட்டுங்க இஞ்சி பாருங்க இவ்வளோ அட்டை பூச்சிகள் மாரி கொஞ்சம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் வடிவான இதெல்லாம் காட்டி கொஞ்சம் பாருங்க உங்கள் முகங்கள் எல்லாம் காஞ்சி வச்சு இப்படி ஒரு ஏரை சாப்பிடணும் இப்போ தான் தோணுது என்ன சரி ரெண்டாலும் நாங்கள் முயற்சியை கைவிடாமல் கொஞ்சம் எடுத்துட்டு வேண்டாம் இந்த பொத்தி வைக்க அப்படியே கவனம் கொட்டி போடாது சரி நாங்கள் இப்போ வீட்டை போய் எல்லாம் சமைக்க பார்ப்போமே பொறி கொண்டு வந்தா இங்கே கொட்டை கொண்டு காட்டுங்க அப்படி இங்கே பாருங்க இவ்வளோ சிப்பி நாங்கள் எடுத்து வந்து கொண்டு பாருங்க இங்கே இங்கே வெக்கமா சிப்பிய இது எல்லாமே என்ன மெதுவாக சளி உதஞ்சி போட்டு தண்ணியை ஊற்றுவோம் அப்படியே ஊற்றி போட்டு தண்ணியை போட்டு தான் அவைக்கிறது கொஞ்சம் நம்பர் இதில் வந்துட்டு என்னன்னு சொல்கிற ஒரு ஆள் சாப்பிட்ற சின்ன பிள்ளைங்க கிட்ட ஒரு 3 மாத பிள்ளைக்கு தான் காணும் தண்ணியை விட்டு நாங்கள் அவைச்சா நம்ம விரிஞ்சு வரமாட்டு தான் வாங்குவேன் இல்லை கடல் தண்ணியும் உப்படா பழமொழி எனக்கு தெரியுமே தண்ணீரும் பழமை சொல்லு சரி எத்தனை மணி படிக்கிறேன் 9 எப்படிங்க ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம்டா உண்மைக்குமே இப்போ தான் வந்து வந்த நாங்கள் நேரம் சரியாக வந்துட்டு 8 மணி ஆகுது உண்மைக்கு வந்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் இதை செஞ்சு சாப்பிடணும் இன்றைக்கு வந்து எப்படியாவது செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஆசை உண்டு அதெல்லாம் வந்து இந்த இருட்டுக்கு என்னாலும் போய் இரவு நேரத்தினாலும் போய் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இன்றைக்கு எப்படியாவது சமைச்சு சாப்பிடணும் இதோட வந்துட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதாவது வந்துட்டு என்ன மீன் அது சீலா மீன் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அதையுமே வந்து பொறிச்சு இதையும் வந்து கறி காய்ச்சி பானோட சாப்பிடவே அதோட ஒரு டேஸ்ட் வந்துட்டு ஒன்றுமே இல்லை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பை மூட்டி போட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணியில் போட்டு அவிச்சு போட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இப்போ வந்து மூட்டை போகிறோமே இங்கே பாருங்க நாங்கள் கை வச்சோடனே என்ன வெடிதான் பாருங்க எல்லாம் ஒரு டெக்னாலஜி அப்பா இங்கே பாருங்க வெப்பம் இங்கே என்னங்க சட்டி எப்படி நிற்குது உண்மை நிற்குது தள்ளினா சட்டி விடுங்க என்ன வடிக்குமான்னு பாருங்க அப்புறம் கொஞ்சம் கண்டு கிடலாங்க வடிச்சு வரது நாங்கள் பார்க்கக்கூடியமே கொஞ்சம் தண்ணி கொதிச்சு வரைக்கும் வந்து வடிக்கும் பாருங்க அடுப்பில் நல்லா எரியுது கை வைக்கக்கூடாது கையை பிடிச்சிடும் அமர்த்தி அப்படி நீ டீச்சரை கொண்டு ஆக்க செஞ்சு காட்டுது இல்லையா இங்கே புதுசாக நம்பிட்டு தண்ணி அவ்வளோக்குள்ள தண்ணி அவ்வளோக்குள்ள சுடுதோ அம்மாவே மாமா என்ற கோணம் அந்த பக்கத்தாவை படிக்கா அதுக்காக கடல் கடல் தொழிலுக்கு போய் வந்து சரி நான் ஊட்டு போச்சு மூளை எப்படி வேலை செய்ய அந்த இதுல புறகல நெருப்பு பிடிக்கவே இல்லையாப்பா எவ்வளோ விட அப்படி நல்ல எவ்வளோ விட அடுப்பு 3 அடுப்பு பார்ப்போமே
அக்கா திறந்து பார்க்க போறோம். அவைய வச்சுனாங்களும் அப்படி திறந்து பார்ப்போமே. இங்கே பாருங்க எல்லாம் படிச்சு வந்துட்டேன். இங்கே பாருங்க எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் இங்கே பாருங்க எல்லாம் மாவண்டி பண்ணிக்கணும். இங்கே பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க. இங்கே பாருங்க ஆமா எல்லாம் போறல போல. ஐயோ அதான் இங்கே காணே ரெண்டு நல்லா அவிஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் அடுப்பு நல்லா எரியலேன்னு பார்த்தோம். நான் வந்து நல்லா அவிஞ்சு வந்துட்டு ஆனால் வட்டி விதானுக்கு வேங்க இவ்வளோ விழுந்து அடுங்குவேன். அப்படி நீங்கள் எடுத்து போட்டு அப்படியே மீன் சட்டியை வச்ச மாட்டா மீன் பொறிஞ்சு கொண்டு இதை நான் கடைசியாக காய்ச்சலாம். அடுப்பில் எரியுதல்லோ. ஓகே நாங்கள் இப்போ எடுத்து போட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் எடுத்து இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் கழுவோணும். சின்ன சின்ன கழுவினா தான் மண் இருக்குது. அதான் எடுத்து போட்டுலாம் காட்டுறோம். நான் கழுவி மீனை கொண்டு வந்தா மீனில் நல்லபடியாக கழுவி அஞ்சு பாருங்க. மீனெல்லாம் நல்லபடியாக நாங்கள் கழுவி எடுத்துட்டு இப்போ நாங்கள் உப்பு போட போகிறோம். அந்த தூள் உப்பு தான் கிடக்குது. ஐயோ கூட்டிட்டு சரி சரி உப்பு மற்றது மஞ்சள் தூள் பாருங்க பொட்டிக்கிற மணியாக இருக்குங்க. பானோட சாப்பிடுது மஞ்சள் தூள் போட்டாச்சு. கை கால் ஓகே அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாய் தூளும் போடுவோமே. கொஞ்சம் மிளகாய் தூள் ஓகே. இப்போ நாங்கள் இதை நல்லபடியாக அப்படியே போட்டு ஊற வைப்போம். கொஞ்சம் பேங்கலாம் உடன் மீன் இதெல்லாம் வந்து உடனே நாங்கள் எடுத்த மீன் உண்மைக்குமே உடனே தான் வந்து அதில் பிடிச்சி கொண்டு வந்தோம். பிடிக்காதலையே வச்சு வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். துடிக்க கொண்டு வந்தோம் நாங்கள். ஓகே இது என்ன செய்வோம்னா ஒரு கொஞ்சம் நேரம் செய்வாங்க. அப்படியே முழுசாக எல்லாம் பிரட்டி வச்சு கிடக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் இதில் இருக்கட்டும். இப்படி வச்சு போட்டு அடுப்பை செட் பண்ணுவோமே. அடுப்பை செட் பண்ணிவிட்டு அங்கால பார்த்தா தெரியும் அவங்கள பாருங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு. ஏரில் வந்து பிச்சு கொண்டு நிற்கிறாங்களே ஒன்றும் மிஸ் பண்ண விடக்கூடாது. இது வந்து இந்த உங்களுக்கு பிடிச்ச இன்றைக்கு வந்து வந்தது விழாம வந்து உங்களுக்கு ஒரு வரம் மாதிரி தெரியும். பிடிச்சிக்கலாம் உண்மை உடைக்கிறாங்களா நல்லா வருது. நான் கையால் போய் விட கிடையாது. இதெல்லாம் மஞ்சள் போட்டு கழுவணும். இது கழுவணும் துடுக்குறேன். உண்மையாக இதுக்கு இருக்கிறதா ஒரு கொஞ்சம் தான் பாரு இதுக்குல அவ்வளோ வந்து அப்படி டேஸ்ட்டா சரி உடைச்சி வச்சு அப்புறம் அதுக்க போட்டுறாங்க சட்டிக்கு. சொன்னதுக்காண்டி தான் போட்டு நீ இப்படியே சாப்பிடலாமா? சாப்பிட்டு பேர் சமைச்சு சாப்பிட்றேன். நீ வாங்க அம்மா நல்லா தாங்க எப்படி அதுக்கான மாதிரி நீ ஃபுல்லாக சாப்பிட முடிச்சிடுவேன். கண்டா கொஞ்சம் கைக்கும். ஓகே நாங்கள் இப்போ என்ன செய்யணும் எல்லாம் உடைச்சி போட்டு எல்லாம் செய்ய காட்டுறோமே உங்களுக்கு. நாங்கள் எண்ணெயை விடுவோமே. காணுமே எண்ணெய். ஓகே ஓகே எண்ணெய் வந்து நல்லபடியாக கொதிக்கட்டு நாங்கள் இந்த மீனை வந்துட்டு ஊற வச்சுருக்கோம். மீனை வந்து பொரிக்க போகிறோம். ஏரியில் உடைக்கிறாங்க எக்கச்சக்கமான பேர் வந்து நாங்கள் உடைச்சி கொண்டு நிற்கிறேங்க. புகைக்கு ஒன்றும் தெரியுது இல்லையாப்பா. என்னதான் இருந்தாலும் இந்த அடுப்பு மூட்டா கொண்டு இருக்கணும். அடுப்பு எரியுதேக்கிறாப்பா தம்பி. இன்னொன்றை குடைக்க மாட்டேன் தெரியுமோ. அண்ணா கிட்ட வந்தா சிக்கன் போட்டு இந்த ஊரு கூட ஊரு வம்புறங்க. வந்துட்டு பொறிப்பேன் மேல சொன்னா அடுப்பு எரிக்காது சும்மா நான் பொறிக்கட்டும் மேலாது.
பொரியுது தானே 2 3 புரியுது என்ன? ஓகே, அப்போ வந்து நாங்கள் எல்லாமே பொரிச்சோன்னிக்க உண்மைக்குமே டைம் காணாது, நிறைய வேலை கிடக்குது. அதனால் வந்து இது நல்லோடைய பொரியட்டும் மேடம், 3 பொரியட்டும். மிச்சத்தை நாங்கள் பொரிச்சு போட்டு கடைசியாக வந்து நாங்கள் கறியையும் காய்ச்சி போட்டு காட்டலாம் போல ஏன்னா. ஓகே, நம்ம கறி மற்ற இந்த மீன் பொரியல் எல்லாத்தையும் காய்ச்சி நாங்கள் இப்போ வந்து சாப்பிட வந்து பயனலாம். மீன் எல்லாம் பொரிக்க இந்த வழியில் வந்து அடுப்பு எரியுது இல்லை, வடிவாக நாங்கள் எல்லாம் பொரிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறோம். கடைசியில் எல்லாத்தையும் புட்டு கிடாது இங்கே கிட்ட கொடுத்தா கொஞ்சம் பொரியுது. நல்ல மீன், உடன் மீன் சத்தம் எல்லாம் பெரு கொண்டா நுள்ளி நேரில் கொண்டாங்க. இஞ்சி வாங்க, உண்மைக்கு வந்துட்டு இவ்வளோ வந்து இவ்வளோ பொண்ணு இஞ்சி வாங்க. இல்லை வடிவாக வந்து இல்லை பொரிச்சு எடுத்துட்டாங்க. இவ்வளோ அதே மாதிரி கழுவு போகணும் வடிவா. இப்போ நாங்கள் கழுவி போட்டு கறியெல்லாம் காய்ச்சி காட்டும். மிஞ்சால் வந்து பார்த்துட்டு மீன் வந்து நல்லபடியாக பொரிஞ்சுன்னு இருக்குது. இப்போ நாங்கள் மீனையும் பொரிச்சு போட்டு கடைசியாக வந்து கறியையும் காய்ச்சிட்டு கடைசியாக அவங்களுக்கு நாங்கள் சாப்பிடல ஃபைனலாக வந்து பார்ப்போம். நம்ம சாப்பிட காட்டுறாங்களே. நாங்கள் கறிக்கு வந்து பச்சை மிளகாய், கறி மிளகாய், உள்ளி, சின்ன வெங்காயம், பம்பா வெங்காயம் எல்லாம் வந்து வெட்டி வச்சுருக்கோம். அதோடு வந்துட்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வெளியில் வந்து செஞ்சோன்னாங்க மேலும் உள்ளே வந்துட்டு மேண்டா அடுப்பு எரியுது. இப்போ கேஸில் செய்வோம். அந்த உண்மைக்கு வந்துட்டு இதெல்லாம் பற்றி வச்சு கிடக்கு. நாங்கள் அதுக்கு வந்துட்டு இதெல்லாம் சமைக்க உங்களுக்கு கறி காய்ச்சலுக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டுறோம். எல்லாம் நம்ம செய்ய போகிறேன். உண்மைக்கு வந்து இப்போ தான் எல்லாம் ரெடி ஆகினாலும் பார்ப்போம். ஓகே, பதத்துலேயும் மீங்கால வந்துட்டு முட்டையெல்லாம் நல்ல வடிவாக பொரிச்சு வச்சுக்கிறாங்க. நினைக்கிறாங்க அவசரமாக திடீரென்னு பொரிச்சினான்னு பொடிக்க குளிக்கிறாங்க. அதோட மீங்கால வந்துட்டு நீங்கள் வந்து மீன் வந்து பொரிச்சிங்க. ஓகே, பார்த்துட்டுனா இப்போ வந்துட்டு பாருங்க நல்ல வடிவாக வந்துட்டு நம்ம வகைகள் இருக்கு பாருங்க. பச்சை மிளகாய், கறி மிளகாய், மற்றது வெங்காயம் எல்லாம் வதங்குது. அப்படியே நாங்கள் வந்து இப்போ இஞ்சி உள்ளியில் போடுவோம். இஞ்சி போடுறா கொஞ்சம் வயிற்றில் கொடுக்கும். தக்காளி பழத்தையும் போடணும். வதங்கி நிறையுமா தக்காளி பழம் சின்ன எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளி கோது முழுங்கு ஓகே, இப்போ வந்து நல்லபடியாக வாங்கி வந்துட்டு அப்புறம் நாங்கள் அந்த இதையும் போடுவோம். இதுக்காக நல்லபடியாக நான் வந்து கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்காமல் போகணும். கொஞ்சம் நல்லபடியாக வதங்கி வந்துடுங்க. ஓகே, பாத்தியத்தை தான் இப்போ வந்துட்டு நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டு நாங்கள் இதையும் போடுவோம். இப்படி வாசம் வேறு லெவலில் இருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் கவிதை வந்து ஃபுல்லாக காய்ச்சி போட்டு பார்ப்போம். பாலையும் விடுவோம் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்துட்டு நல்ல வடிவாக வந்து இதை கொட்டிக்கட்டு பால் வந்துட்டு தூள் கூட காட்டுருப்பாங்க உப்பு இருக்கும்ல. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு ஃபைனலாக எல்லாமே வந்து செஞ்சாச்சு. உண்மைக்கு வந்து குளிச்சு முழுகி போட்டு நினைக்கிறோம். உண்மைக்கு வந்துட்டு தம்பிகிட்ட வீட்டு அம்மன் நிற்கிறேன் வேண்டாம். இன்றைக்கு வந்துட்டு தம்பி பெரிய ஒரு சப்போர்ட் செஞ்சவன் தம்பி எங்களுக்கு. கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கறிக்கட்டாருங்க, கொஞ்சம் கறி காய்ச்சியாச்சு. உண்மைக்கு மெய்ப்பாங்க கறி காய்ச்சியாச்சு. அதாவது ஏரல் கறி, கொஞ்சம் ஏரல் கறியை நாங்கள் இதை வைப்போமே. ஏரல் கறியோடு வச்சு போட்டு உண்மைக்கு வந்து இங்கால பக்கத்துலேயும் இங்கால வந்துட்டு மீன் பொரியல், இஞ்சி மீன் பொரியலை பாருங்க நம்ம வச்சுக்கிறாங்க பொரிச்சு. ஒரு 3 மீனை வந்து நாங்கள் பக்கத்தில் வைப்போம். பிடிய 3 சரி 4 வைப்போம் வச்சு போட்டு இதே மீன்களை வச்சுட்டு முட்டை பொரியலை பாருங்க. 1 2 3 சரி, இதாவே உள்ளுக்கே கொடுக்கணும் வீட்டுக்காரருக்கு. இப்படியே வந்துட்டு கேட்கல உண்மைக்கு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் போட்டுருக்கோம். நாங்கள் வந்துட்டு சாப்பிட போகிறோம். தம்பி புளிடா இன்றைக்கு ஒரு புளி பிடிச்சி விடு.
ஈரல் கறியோட இங்கே ஈர கறியை பேங்க அப்படி கட்டணும் வந்து இங்கே ஈர கறி வேறு லெவல் அப்படி எடுத்து போட்டு பிடிக்கிறாரு சுட்ட பொரியல் விற்கிற பிளான் ஆகிறது உண்மையா ஈர கறி வேறு லெவல இங்கே அப்படி கேட்க நான் உடனே பிடித்த மீன் பொரியல் இன்னுமே வந்துட்டு வாங்க கூட இங்கே உண்மையா வேறு லெவல சொல்ல வார்த்தை இல்லை உண்மையிலே இப்படி கறி நான் பார்த்ததே இல்லை பார்த்துட்டோம் வேற கறி என்றும் இப்படித்தான் போகணும் தெரியாமையா சாப்பிட அடுத்த டைம் கடற்கரை போகணும் போல உண்மையா கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பழம் கிடைச்சிட்டு நான் எதிர்பார்க்கல இப்படி கிடைக்குமெண்டு அது எப்படி வேற கறி இப்போ பெஸ்ட் டைம்ல இல்லை சாப்பிடுங்க இங்கே வாங்க இப்படி எடுத்து சாப்பிட கேட்குமே பார்க்குறாங்களுக்கு கோவம் வந்துடும் நான் வந்து வீடியோ முடிக்க போகிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஐ லைக் பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ உடனே பாய்.